ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் அண்ட் ஸ்பைஸ். இந்த தடவை திண்டுக்கல்லில் மெர்மைட் அண்ட் நைக்ரா ஃபால்ஸ் எக்ஸிபிஷன் தான் நடந்துச்சு. டைமிங் 3 to 10 போட்டிருந்தாங்க. ஆனால் 3 மணின்னு போட்டிருக்காங்களா? ஆனால் 3 மணிக்கு இல்லை, மணி இப்போ 3:20 ஆச்சு. இன்னும் அங்கே என்ட்ரி டிக்கெட் போட்டிருக்காங்க 3:45 இன்னும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ எல்லோரும் வரதா இருந்தால் 4 மணிக்கு வாங்க, எங்களை மாதிரி நிற்காதீங்க. ஒரு வழியாக டிக்கெட் கிடச்சிருச்சு. ஆனால் கூட்டம் வந்து 4 மணிக்கு மேலே தான் வந்தது. ஸோ டெய்லியும் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். Jan 26 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் மெர்மைட் ஷோ பார்க்குறேன். ஸோ எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனால் நைக்ரா ஃபால்ஸு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நிறைய ஸ்பாட் இருந்தது. அதில் நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கே நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதில் 90s கிட்ஸ்க்கு ஃபேவரேட்டான அந்த 90s மிட்டாய், அப்புறம் ஃபிஷ் ஸ்டால் போட்டிருந்தாங்க. கேம் ஆக்டிவிட்டியும் இருந்துச்சு. அதுலேயும் நாங்கள் கலந்துக்கிட்டு அதுலேயும் வின் பண்ணி ஒரு பாட்டில் கிளீனர் கிடச்சிச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனால் ரைடெலாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் இவன் எங்கள் கண்ணில் பட்டான். சரின்னு நாங்களும் உள்ளே குதிச்சிட்டோம். இதெல்லாம் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமா மாட்டோமானே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே இருக்க விடுவோமா நாங்கள். அதில் ஒருத்தன் வேறு காதையே கடிச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்சம் இல்லைங்க, பயங்கரமாகவே அள்ளு விட்டுருச்சு. ஆனால் போக போக அது ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. கடிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. அது பாட்டு கையில் உட்காந்து அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கேம்ஸு, ஃபுட் ஸ்டால்லாம் இருந்துச்சு. அதில் வாங்கி நாங்கள் கொஞ்சம் வயிற்றில் போட்டு ரொப்பிட்டு முச்சுக்குன்னு சாப்பிட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. தூரம் ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தான். யார சோட்டா பீம் மாதிரியே இருக்கான்னு கிட்ட போய் பார்த்தா அது ஹனுமான். நாங்கள் இந்த மாதிரி க்யூட்டான கேம்ஸ்லாம் கிட்ஸுக்கு நிறையவே இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸும் இருந்தது, பெரியவங்களுக்கும் இருந்துச்சு. இந்த மாதிரி கொலம்பஸ், செயின்வில்லாம் இருந்தது. இந்த மாதிரி பலூன் கேம்ஸ், அப்புறம் கேமல் ரைடிங். அழகாக ஒரு பையன் உட்காந்து போயிட்டு இருந்தான். That's it guys. Thanks for watching this video.